சில மொபைல் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கேமிங்காக மட்டுமே ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்களை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஷோமி நிறுவனம் தயாரிக்கக்கூடியது தான் பிளாக் ஷார்க் கேமிங் மொபைல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்த பிளாக் ஷார்க் ஃபோன்னு பார்க்கும்போது பிளாக் ஷார்க் 4, பிளாக் ஷார்க் 4 ப்ரோன்னு சொல்லி 2 மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிளாக் ஷார்க் 4S, பிளாக் ஷார்க் 4S ப்ரோ மொபைலை வந்து சீனாவில் வந்து இந்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து ஒஃபிஷியலாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிளாக் ஷார்க் 4S ப்ரோ மொபைல் பற்றி தான். ஸோ இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் தந்திருக்காங்க, ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஏஷியா கண்ட்ரிக்கு எப்போ வரும், ஸோ என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரும்னு சொல்லி இப்படி எல்லா விஷயங்களும் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த மொபைலோட பில்ட் குவாலிட்டி டிசைனை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த மொபைலோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் ஃப்ரேமாலையும் பிளாஸ்டிக் பாடியிலான ஒரு கூலான டிசைனில் தான் தந்திருக்காங்க. ஸோ மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 220 கிராமாக இருக்குது. ஸோ மொபைலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.9 மில்லிமீட்டர். இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா 6.67 இன்ச்சஸ்க்கான E4 சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து 1300 நிட்ஸ் பிரைட்னஸ் சப்போர்ட்டோட தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டையும் 720 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டுக்கான சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. அடுத்ததான் முக்கியமாக இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 888+க்கான இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான சிப் செட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Adreno 660க்கான GPU சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ் பண்ணி Joy UI 12.8க்கான US சப்போர்ட்டோட வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரேஜ் அண்ட் RAM வேரியண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 256GB 8GB RAM வேரியண்ட்லையும், 256GB 12GB RAM வேரியண்ட்லையும், 512GB 16GB RAM வேரியண்ட்டும் இதில் வந்து உள்ளடங்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. அடுத்ததான் மொபைலோட கேமரா பற்றி பார்க்கும்போது இங்கே வந்து பிரைமரி கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான வைட் கேமராவும், 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும், 5 மெகா பிக்சலுக்கான மைக்ரோ சென்சரும் வித் LED ப்ளஸோட வந்து இங்கே தந்திருக்காங்க. ஸோ முன்பக்க கேமராவை பார்க்கும்போது 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரான்றதும் இந்த மொபைலில் தந்திருக்காங்க. ஸோ அடுத்ததான் மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே 4500 mAhக்கான டீசெண்டான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைல் வந்து 100% சார்ஜை பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வேறு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா பவர் கீயோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் தந்திருக்காங்க. NFC, USB Type-Cக்கான சப்போர்ட்டும் இந்த மொபைல் இருக்குது. ஸோ இந்த மொபைல் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு தான். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தில் வந்து ஏஷியா கண்ட்ரியில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB + 256GB பார்த்தீங்கன்னா $755க்கும், 16GB + 512GB பார்த்தீங்கன்னா $855க்கும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க.